வணக்கம், இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கூகுளில் டாப் ரேங்கிங்க்கு கொண்டு வருது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ எதை பற்றினது இருக்க போகுது அப்படின்னா, இமேஜ் ஆப்டிமைசேஷன். இப்போது நீங்கள் கூகுளில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் நிறைய வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா சேம் ரிசல்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரேங்க் பண்ணுவாங்க. இப்போ ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்டோட ரிசல்ட்ஸ் காட்டுவாங்க. இதில் டாப்பில் உங்கள் வெப்சைட் வந்துச்சுன்னா மட்டும்தான் நிறைய பேர் உங்களுடைய வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ரேங்கிங்க்கு கூகுள் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் மெட்ரிக்ஸில் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜஸோட சைஸஸ். ஸோ இமேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் பிளாகிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தான் இப்போ எப்படி ஒரு இமேஜை லோ சைஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் இது ரொம்ப சிம்பிள், ஃப்ரீ அண்ட் எஃபெக்டிவ் மெத்தடு. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜஸை லோ சைஸாக க்ரியேட் பண்ணலாம் அண்ட் கன்வெர்ட்டும் பண்ணலாம். சரி, உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். கேன்வா அப்படிங்கிற ஒரு டூல் பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கேன்வா அப்படிங்கிறது ஒரு பெய்டு டூல். இதில் பே பண்ணால் மட்டும்தான் இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இவங்க நிறைய ஃப்ரீ சர்வீசஸும் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இமேஜஸ், ஐகான்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட பாருங்கள், இங்கே இத்தனை வீடியோஸ், இத்தனை இமேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்வாவை நான் எதுக்கு உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஃப்ரீயாக நல்ல இமேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற டூலில் இமேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது அதிகமாக இமேஜ் சைஸ் பிடிக்கும். பட் கேன்வாவில் நீங்கள் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லோ சைஸ்லேயே இமேஜஸ் க்ரியேட் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை நான் டவுன்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஜேபெக் இமேஜை டவுன்லோடு பண்ணிட்டேன். இப்போது பண்ணதுக்கப்புறமா இங்கே டவுன்லோட் ஆகிருச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 92 KB. நீங்கள் இங்கே பார்த்துருக்கலாம். சரி, இப்போது இந்த 92 KBயை அப்படியே வெப்சைட்டில் அப்லோடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா அதிக இமேஜ் சைஸ் பிடிக்கும். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இமேஜோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும். பட் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. சேம் குவாலிட்டிலேயே நீங்கள் அப்லோட் பண்ணணும். பட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் கன்வெர்ட் பண்ண சில இமேஜஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 இமேஜஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3யுமே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, பார்த்தீங்களா? பட் நீங்கள் இங்கே பாருங்கள், அந்த யூஆர்எல்ல இது ஜேபெக்கு, அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 கன்வர்ஷன்லையுமே இமேஜ் குவாலிட்டி எந்த இடத்துலையுமே போகலை. இதை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன், எந்த வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இமேஜ், அதாவது நான் இப்போது கேன்வாவில் டவுன்லோடு பண்ண இமேஜோட சைஸ் என்ன அப்படின்னா 92 KB. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதையும் ரெடியூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சைட்டுக்கு போகணும் அப்படின்னா, இந்த tinyjpeg.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். tinyjpeg.com இப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இதுக்கு போய்க்குங்க. இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இப்போ 37% பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ் கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ டவுன்லோடு பண்ணிக்கிறோம். இப்போது 92லேருந்து நம்ம 58 நம்ம குறைச்சிருக்கோம். இப்போ இதையும் ஃபர்தராக குறைக்க போகிறோம். இப்போது நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போயிட்டு இமேஜை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட் என்னவாக இருக்கும்னா, இந்த வெப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும்.
பிபி இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து இருக்கும். இப்போ தான் வந்து ரீசெண்ட்டுன்னு இல்லை, இப்போது சில வருஷங்களாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டாக இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா லோ சைஸில் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ண முடியும், அதுக்காக இந்த ஃபார்மேட்டை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதை எப்படி ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இன்னொரு தளம் cdkm.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு வந்து போங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இமேஜிலேருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு, அதே மாதிரி வீடியோஸ்லேருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜை இப்போ வந்து இதில் போயிட்டு செலக்ட் பண்ணுறோம். 58 KB ஓகேங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டார்கெட் ஃபார்மெட் அப்படிங்கிற இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் போயிட்டு நான் இமேஜுக்கு கீழே உள்ள வெப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் கன்வர்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகிருச்சு. இப்போ கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 58லேருந்து இமேஜ் வந்து ரெடியூஸ் ஆகி 41.8 KBக்கு வந்துருச்சு. இப்போது இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இமேஜ் ஜேபக்கா வந்து டவுன்லோட் பண்ணோம், அதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணோம், மறுபடியும் அதை ஒரு வெப் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த சைஸை 92 KBலேருந்து 42 KBக்கு கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடியூஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இமேஜை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இருக்காது. அதை தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து காட்டினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்கள், எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இருக்காது. ஸோ சேம் குவாலிட்டியில் இமேஜஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த 2 கன்வெர்ட்டிங் டூலை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பிளாகிங் குறித்து இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிளாகிங்கில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷன்லையும் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.